மே 9 கோல்டோட பை ப்ரொஜெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லாதனால நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே மார்க்கெட் கிளியராக ஒரு சைட் வேஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன ரீசனால் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த ஷார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக வந்து ஒரு சைட் வேஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு பைக்காக எடுத்திருக்கோம். முதல் டார்கெட் ப்ரைஸாக 2320, ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸாக 2331 அப்படிங்கிறது வச்சிருக்கோம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஸ்விங் லோவாக 2305 அப்படிங்கிறது வச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன ரீசனால் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட ஆர்டர் பிளாக் ஒபே பண்ணி நம்மளோட சப்போர்ட்டும் இருக்குது. அட் த சேம் டைம் ட்ரெண்ட் லைனும் இருக்கிறதுனால இங்கே இருந்து கிளியராக ஒரு பவுன்ஸ் அப் ஆக போகுது. அட் த சேம் டைம் நம்மளோட சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் சார்ட்டனுமே பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக கோல்டு பொறுத்தளவுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆகிடும். இதை பேஸ் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் ஒரு பை கால் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அகைன் இப்போ ஒரு பை கால் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே வந்து ப்ராஃபிட்டில் முடியுமா லாஸில் முடியுமா அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரேடிங் சிக்னல்ஸ் நினச்சிங்கன்னா நம்மளோட விபி சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.